இந்த வீடியோ நல்லா பாருங்க. இந்த வீடியோல இந்த மயானக்காளி வேஷம் போட்டிருக்கிறவரு எவ்வளவு ஆக்ரோஷமா சாமி ஆடிட்டு இருக்காரு பாருங்க. என்ன மாதிரியே நீங்களும் இந்த வீடியோவை பார்த்தோன்னா இது வந்து மயானக்காளி வேஷம் தான் கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க. ஆனா இது வந்து மயானக்காளி வேஷம் இல்ல, இது மாகாளி வேஷமா. இந்த வீடியோ அனுப்புனவர்கிட்டே மயானக்காளியான்னு கேட்டதுக்கு இல்ல மாகாளி வேஷம் தான் சொன்னாரு. இந்த மாகாளி வேஷம் போட்டிருக்கிறவரு எதுக்காக தசராக்கு மாலை போட்டு வேஷம் கட்டினார் அப்படின்னா, இவரோட பையனுக்கு வந்து ஏதோ தோல் நோய் மாதிரி இருந்திருக்கு, பத்து பத்தா இருந்திருக்கு உடம்பு ஃபுல்லா. அந்த பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படின்றதுக்காக சாமி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து காளிசாமி வந்து சொல்லியிருக்காங்க, நீ உன் பையனுக்கு மாலை போட்டு என் கோட்டையை கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் உடனே இவர் பையனுக்கு மாலை போட்டு நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த கூட்ட நெரிசலுக்குள்ள இவர் பையனுக்கு முருகர் வேஷம் போட்டு இவர் தோல் மேல வச்சு தூக்கிட்டு போயிருக்காரு. அந்த கூட்டத்துக்குள்ள வந்து ஒரு காளிசாமி சாமி ஆடிட்டு இருந்திருக்காங்க. தீச்சட்டியை கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே சாமி ஆடி இருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு இவர் கை பிடிச்சு இழுத்துருக்காங்க உள்ள இழுத்ததும் அந்த காளிசாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன் பையனுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு உன் பையனுக்கு மாலை போட்டிருக்க, அதே மாதிரி நீயும் அடுத்த வருஷம் எனக்கு மாலை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்டது வந்து வேற சாமி கிட்ட. ஆனா நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போனப்போ இன்னொரு காளிசாமி வந்து இவர் கையை பிடிச்சு இழுத்து இப்படி சொல்லியிருக்காங்க, உன் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உன் பையனுக்கு மாலை போட்டுட்டு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்ட் 2ல சொல்றேன்.